அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம். அண்ணன் கலாசாலையில் வந்துங்க ஆக்சுவலாக நம்மளுடைய சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நாடு அதனுடைய மீனிங் வந்து நம்ம பொருட்களை நம்ம இந்தியாவை தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம வாங்கணும். வேறு வழி இல்லைன்னா வேறு பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கத்தை வந்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. நாம் நம்ம ஊர் தொழில்களை பாதுகாக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான் பாரம்பரியமாக நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அங்கமாக இருந்து வருகிறது. தேசிய உற்பத்தி திறன் குழு, அதாவது நேஷனல் ப்ரொடக்டிவ் கவுன்சில் சொல்லுவாங்க. இது ஒரு மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், வணிகம் மற்றும் வாணிகத்துறையின் சார்ந்த ஒரு அட்டானமஸ் பாடி, தனிச்சையான நிறுவனம். 1958 இப்போ ஐயாலாம் சொன்னார் இல்லைங்களா, சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்மளோட நாட்டோட உற்பத்தி திறன் கம்மியாக இருந்துச்சு, இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப்மெண்ட். அந்த டைமில் 1958 நாட்டோட உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த நேஷனல் ப்ரொடக்டிவ் கவுன்சில். ஸோ இது வந்து வெறும் தொழில்துறை மட்டும் இல்லை, விவசாயம், தொழில், கல்வி என்ன எல்லா துறையிலையுமே நம்ம நாட்டோட உற்பத்தி திறனை மேம்படுத்தினா தான் நம்ம வல்லரசு நாடாக வளர முடியும். திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் தொழில் முனைவோருக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை ரேஸ்கோ சீமா ஹாலில் லகு உத்யோக் பாரதி அப்படிங்கிற அமைப்பு சார்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கடந்த வெள்ளிக்கிழமை. நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் அவசியம் இந்த வீடியோக்களை பாருங்கள். அனுபவம் வாய்ந்த சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பின்பு தன்னிறைவு அடையணுங்கிறதுக்காக சுதேசி பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யணும், அந்த உற்பத்தி செய்த பொருட்களை நம்ம நாட்டுக்குள்ளேயே விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 25 ஆண்டுகளுக்கு முன்பே சுதேசி இயக்கத்தை ஒன்று உருவாக்கி தொடர்ந்து தன்னார்வமாக இந்த நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கின்ற கனக சபாபதி அவர்கள் அருமையான ஒரு சிறப்புரையை வழங்குகிறாரு. அதை கேளுங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்துறை ரொம்ப முக்கியமானதுங்க. பெரிய பெரிய தொழிலெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அந்த தொழிலுக்கு உதிரி பாகங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்குற, ஜாப் ஆர்டர் செய்து கொடுக்குற சிறு குறு தொழில் ரொம்ப அவசியங்க. அதானுங்க எம்எஸ்எம்இ. அந்த எம்எஸ்எம்இயை உற்பத்தி திறனை மேம்படுத்தணுங்கிறதுக்காக நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் டெப்டி டைரக்டர் விஜயராஜ் அவர்கள் அருமையாக அதனுடைய திட்டங்களை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அவசியம் கேளுங்க. நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா. அதிலிருந்து ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் தியாக சுப்பிரமணியம் அருமையாக அங்கே வந்து அவங்க நாட்டில் போய் நம்ம எம்எஸ்எம்இ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத, அங்கே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லி அவரும் அருமையாக பேசியிருக்காரு. அதையும் கேளுங்க. அவர் பேசுகிற போது நமது இந்திய திருநாடு, நமது பாரத பிரதமர் செய்த நன்றியை நினைத்து கண்களிலே தண்ணீர் வந்து விட்டது. அந்தளவுக்கு உருக்கமாக பேசியிருக்கிறார். நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் அங்கு சென்றால் உதவியும் செய்வதாக சொல்லியிருக்கிறார். எனது நண்பர் கொசிமாவில் நண்பரானவர் முதல்ல கொசிமாவில் நிர்வாகத்தில் இருந்தார். இப்போ எல்யூபியில் போய் ஜாயின் பண்ணி அதை டெவலப் பண்ணி மாநில அளவில் தலைவராக இருந்தார். அவரும் சிறப்பான சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்காரு. அதையும் கேளுங்க. என்ன நேயர்களே, இது அவசியம் நாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. இதைய நம்ம தொடர் நிகழ்வாக 2-3 எபிசோடு போடுவோம். அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கலாம், உங்களுக்கு நல்லா உதவும். நமது அரசிடமிருந்து என்னென்ன சலுகைகள் இருக்கிறது, நாம் எப்படி செல்ல வேண்டும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு என்று அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து பாருங்கள். நான் இனி ஷேர் பண்ணுறது குறைச்சிட்டேன்.
வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ண முடியும். நீங்கள் இந்த நல்ல வீடியோக்களை பார்க்கணுன்னா தீபம் இயற்கை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய் தீபம் இயற்கை டிவின்னு அடித்து அதையே நீங்கள் பார்க்க முடியும். என்ன நேயர்களே, பாருங்கள், நீங்களும் முன்னேறுங்கள், மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள், நமது நாட்டையும் முன்னேற்றுங்கள். அது இப்போ லகு உத்யோக் பாரதியும் கூட அதே சமுதாயத்தோடு இணைஞ்சு செய்யணுங்கிறத என்னுடைய விருப்பம். இதெல்லாம் பட்டியல் போட்டு எதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டு பொருள்கள், உள்நாட்டு பொருள்கள், எதெல்லாம் வெளிநாட்டு தயாரிப்புகள்னு போட்டு மக்களை நாம் வந்து எஜுகேட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட்டியல் கொடுக்கலாம். அதுலேயும் கூட இப்போ பிரதமர் இன்னொன்று கூட சொல்லுவார், லோக்கல் ஃபார் வோக்கலில் நீங்கள் கோவை பொருள்களை கோவை மக்களே வாங்க முடியும்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதனால் நம்ம வேறு மாநிலத்துக்கு எதிர்ன்னு இல்லை. நம்ம சமுதாயமே அப்படித்தான், நம்முடைய கலாச்சாரமே அப்படித்தான். உள்ளூர் பொருள்களை உள்ளூர் மக்கள் வாங்குவது தான் எல்லா விதத்துலேயும் நல்லது. ஆகவே முதல்ல நம்ம தனி வாழ்க்கையில் அதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாம் காரே வாங்கினாலும் கூட ஏன் இந்திய கார்களை வாங்கக்கூடாது, ஏன் வெளிநாட்டுக்காரர்களை வாங்கணும், அதிலிருந்து கூட நாம் யோசனை பண்ணலாம். ஆகவே முதல்ல நாம் அதை செய்வதுங்கிறது நம்ம உள்ளூர் தொழில்களை காப்பாற்றுறதுக்கு நல்லா இருக்குது. ரெண்டாவது, தொழில் ரீதியாக நாம் வந்து எப்படி இந்த சுதேசி பொருள்களை வாங்கலாம், அதன் மூலமாக சிறு குறு நடுத்தர தொழில்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம விழிப்புணர்வு கூட்டங்களை கூட சின்னதாக போகலாம். நம்ம போய் எஜுகேட் பண்ணணும். ஏன் வந்து நம்ம நாட்டு பொருளாதாரத்திற்கு நம்ம உள்ளூர் பொருள்களையே வாங்குவது அவசியம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் 2001 பிற மாநிலங்களுக்கு இந்த ஆய்வு நடத்த போனபோது கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, ராமநகரா அப்படின்னு, உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுதான் பொம்மைகள் தயாரிக்கக்கூடிய இடம். தென்னிந்தியாவில் டாய் சென்டரில் அது ஒரு முக்கியமாக இருந்தது. அப்போ நாங்கள் போனபோது எல்லாம் விவரமெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து அரசாங்கத்தை கொடுத்தோம். ஏன்னா அதை இப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்டுங்கிறதுனால. அப்போது அவங்க பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்க. அதிலிருந்து அந்த பொம்மை தொழிலானது ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், வெளிநாட்டிலேருந்து சின்ன பொம்மையெல்லாம் வந்தது. இப்போ பிரதமர் கடந்த 10 வருஷத்தில் எடுத்த முயற்சியினால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெரிய அளவுக்கு நாம் அதில் டாய் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு உற்பத்திகள் அதிகமாகி கொண்டு வருகிறது. நான் ஒரு புள்ளி விவரம் கூட பார்த்தேன் இங்கே பேசணும்னு சொல்லிட்டு. 2023-24 பார்த்தா பொம்மைகள் எக்ஸ்போர்ட் மட்டுமே $152 மில்லியன் அளவுக்கு வந்திருக்குது. அதை 8ஆல் பெருக்கிட்டோம்னா அநேகமாக 1200 கோடி. அது குறைவாக இருக்கலாம், ஆனால் வந்து முதல்ல இதை விட மோசமாக இருந்தது. 43,404 ஷிப்மெண்ட் 2023-24 பொம்மைகளும் மட்டும் நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். அதில் பாருங்கள், சைனாவினுடைய ஷேர் பொம்மை தயாரிக்கிறதுல 2013-14 சைனா பொருள்களை நாம் இம்போர்ட் பண்ணதில் இறக்குமதி பண்ணது 94% இறக்குமதி சீன பொம்மைகள் நாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம். இப்போ அது வந்து 60 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. இன்னும் செய்யணும், ஆனால் பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஆக இந்த மாதிரி அரசாங்க ரீதியான முயற்சிகள் நடக்கிறது. நாம் இந்த விஷயங்களை உள்ளூர்காரருக்கு நம்ம பகுதிக்கு எடுத்து சொல்லணும். ஏன் நீங்கள் பொம்மை வாங்கும் போதும் கூட உள்ளூர் பொருளையவே வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்னொன்று எனக்கு தோணுது என்னென்னா, நாம் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இங்கே ப்ரீமியர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு கல்வி எஜுகேஷனல் ஹப், அவங்க கூட இணைஞ்சிட்டும் கூட நம்ம லகு உத்யோக் பாரதி இந்த வேலைகளை செய்யலாம். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசில் ஸ்கூல்களில் நாங்கள்லாம் அப்போ பண்ணுவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, 2001 ஈரோடில் போய் பாரதிய வித்யா பவனில் ஒரு ஸ்கூலில் பிரபலமான பள்ளிக்கூடம், அங்கே ஒரு கூட்டம் நடத்தினேன். நான் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும் கூட எனக்கு அப்போ பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்கு வராது. என்ன போய் பேசுறது குழந்தைகளுக்குன்ட்டு. அப்போ தான் நான் பேசி பழகினேன், குழந்தைகளுக்கு பேசி. அப்போது நாங்கள் அந்த வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அதை கேட்டுட்டு ஒரு பையன், அவங்க பிரபலமான மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க, எனக்கு ஒரு விதத்தில் அவங்க உறவினர்கள். இன்றைக்கி டாக்டராக இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அவன் பேஸ்ட்டு சோப்பு எல்லாம் சுதேசி பொருளை தான் வாங்குவான். நம்ம குழந்தைகளுக்கு பேசுகிறது எவ்வளோ ஒரு இம்பேக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், தாக்கம். ஆக இந்த மாதிரி கல்லூரிகள் பள்ளிகளில் நாம் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அதை யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நாம் பெரிய அளவில் தொழில் ரீதியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் இணைஞ்சு செய்யணும். அதற்கு எனக்கு தோன்றது ஒன்று, நாமெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு இப்போ கொடுத்துட்ருக்குறோம், தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 25 வருஷம் அரசாங்கத்து கூட இருந்து பார்த்துருக்குறோம், எதிர்கட்சியிலேருந்து பார்த்துருக்குறோம்.
என்ன செய்யணும்னா அதிகாரிகளுக்கு நாம் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே அதற்காக நீங்கள் புள்ளி விவரங்களை சேகரிக்கிறதுக்கு, சின்ன சின்ன சர்வே எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 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 குழு அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதன் மூலமாக பெரிய அளவில் நாம் செய்ய முடியும். எனக்கு நேரம் இல்லை, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் இங்கே கோவையில் பகுதியில் பண்ணது 2000 சமயத்தில் இந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய தேயிலை தொழில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஊட்டி தேயிலை ஆனது ஒரு கிலோ 8 ரூபாய்க்கு இருந்தது, 2 ரூபாய்க்கு வந்தது. 2 ரூபாய்க்கு வந்தது. அப்போ நம்ம சுதேசி அமைப்பில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கமிஷன் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு குழு போட்டுது அகில இந்திய அளவில். அதில் வந்து லிப்டன் கம்பெனியினுடைய அப்போதைய மேனேஜிங் டைரக்டர், அவர் மல்டிநேஷ்னல் கம்பெனி, அப்புறம் சுதேசி ஆகிட்டார். வர்கீஸ்னு பேர், டாக்டர் வர்கீஸ், அவர் தான் தலைவராக இருந்தார். நான் ஒரு உறுப்பினர். நாங்கள் இங்கே கோவையில் இந்த ஒசூர் ரோட்டில் கொடிசியா அலுவலகத்தில் தான் கூட்டம் நடத்தினோம். ஊட்டியிலிருந்து வந்து பெரியவர் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும், ஊட்டி படுகா கம்யூனிட்டியில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கோட்டு டை எல்லாம் கட்டிட்டு வந்தார். பெரிய வந்து அழுகிறாரு. எனக்கு ஒருமே ரொம்ப வருத்தமாக போச்சு மனசு. என்னடா ஒரு 70 வயசுக்காரரு அது இங்கிலீஷில் வேறு பேசிட்டு அழுகிறார். என்னடா சொன்னார், எங்களால் பிழைக்கவே முடியாது, தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணால் சரி இது ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் இதுக்கு ஊட்டி போனால், அப்போ துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இருக்கார். அப்போ சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய அகில பாரத இணை அமைப்பாளராக இருந்தார். அவர் வந்தார். நாங்கள் 4-5 பேர் போய் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கலான்னு பார்த்ததில் சரியான பிரச்சனை தீவிரமாக இருக்கிறதாக தோணுச்சு. அப்புறம் அதற்கப்புறம் இங்கே வந்து கோவையிலேருந்து ஒரு 10-12 மாணவர்கள், ஊட்டியில் சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க நம்ம பாரதியார் பல்கலைக்கழகத்தில். என்ன இந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணும்போது உள்ளூர்காரர் போய் பண்ணால் தான் நல்லது. இப்போ திடீர்னு வந்து கன்சல்டன்சி ஃபேமில் பண்ணுற மாதிரி வெளியூர் ஆள் வந்து வந்தால் அது புரியாது. ஆக அந்த பெண்ணினுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சோம். நானும் போயிருந்தேன். போய் அவங்கெல்லாம் ஒரு சர்வே எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்களுக்கு விஷயம் அப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா, அவங்களுக்கு பிரச்சனை காரணமே அப்போ இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனி யூனிலீவர் கம்பெனி, நம்ம இந்தியாவில் அதுக்கு பேர் இந்துஸ்தான் லீவர், அவங்களுடைய ஆக்ஷன் சிஸ்டம் ஏல முறையில் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. ஆகவே நாம் அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொன்னோம்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு போய் ஊட்டிக்காரர் நீங்களே தயாரிக்கிறீங்க, விவசாயிங்க நீங்களே சிறு ஸ்மால் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, அவங்கெல்லாம் ஸ்மால் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், நீங்கள் எதுக்கு போய் இந்த யூனிலீவர்காரங்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்களே ஏன் வந்து ஒரு ஏல முறையை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க சரின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்களையுமே ஒரு பிராண்ட் தயார் பண்ணி விற்க சொன்னோம். நில்மா பிராண்ட் அப்படின்னு போட்டாங்க. நீலகிரிஸ் மார்க்கெட்டிங் இங்கே ரெசிடென்சியில் தான் அந்த டீ வெளியிட்டாங்க. அந்த ஏல முறையை உட்போட்டு வெளியில் வந்து வெளியிட்டாங்க. நம்ம கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய் வருவோம். விவசாயிகளுக்கு 2 ரூபா விற்றுட்டு இருந்த விலையை 4 ரூபா பண்ணாங்க. பாதி அதிகமாக சேர்த்து கொடுத்தாங்க. கன்சியூமருக்கு வந்து டீ 25 ரூபா குறைச்சி கொடுத்தாங்க. அப்போ மோடி வந்து குஜராத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் கவர்மெண்ட்டில் பேசி 25 ரூபா விலை குறைச்சி டீ கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரே வருஷத்தில் 3 கோடி லாபம் வந்தது. 3 கோடி லாபம் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்னால் அவங்களும் பல பேரை பார்த்துருக்குறாங்க இது எப்படி சரி பண்ணுறதுன்னு. அப்போ எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கன்சல்டன்சி ஃபேம் இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் கன்சல்டன்சி ஃபேமு, நான் பேர் மட்டும் சொல்லலை. அப்போ பிக் 4, 5ன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ பிக் 5 4 ஆகி போச்சு. அதில் ஒன்று போயிடுது. ஃப்ராடில் மாட்டிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு, நாங்கள்லாம் பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீஸ்னு கேட்டுருக்காங்க, 10 லட்சம்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் போனோன்னே எங்களுக்கு காட்டினாங்க. அது வழக்கம் போல் ரொம்ப ஆங்கிலம் வந்து ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜில் எழுதிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் அனுப்பி டீம் போயிட்டு வந்து பண்ண செலவு எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 10,000. வெறும் 10,000 தான். இந்த மாணவர்கள் போய் அவங்க தெரிஞ்ச வீடுகளில் தங்கிட்டாங்க. போக்குவரத்து செலவு வெறும் 10,000 தான். வெறும் 10,000 ரூபா செலவு பண்ணி விவசாயிகளுக்கு 2 மடங்கு உற்பத்தி செலவு அதிகமாக கொடுத்து, கன்சியூமருக்கு நுகர்வோருக்கு வந்து 25 ரூபா குறைவாக கொடுத்து 3 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் லாபம் ஈட்டியது. முழுக்க உள்ளூர்காரர் தான் எடுத்துனாங்க. யாரும் வெளியூர்காரர் போகல. உள்ளூர் ஸ்மால் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் தான் பண்ணாங்க. ஆக இது ஒரு உதாரணம். இதன் மூலம் என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்ம பிரச்சனைகளை நாமளே வந்து அங்கே போய் என்னான்னு பார்த்துட்டு நாம் அதற்கான சொல்யூஷன் நம்மகிட்டவே இருக்குது. நாம் பெரும்பாலும் அரசு அதிகாரிகள்கிட்ட மேலேருந்து வரும்னு பார்க்குறோம். அவர்களுக்கு பெரிய அளவில் விஷயம்
கஷ்டம் புரிஞ்சுக்கிறது டெல்லியில் உட்காந்துட்டு அல்லது சென்னையில் உட்காந்துட்டு. அதனால் நாம் வந்து இதை எடுத்து செஞ்சோம்னு சொன்னால் சுலபமாக செய்ய முடியும். அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு குழு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தாராளமாக ஏற்படுத்த முடியும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆக இந்த மாதிரி வேலைகளை சில வேலைகளை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம சுதேசி பொருள்களை வாங்கி நம்ம சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாப்பது. ரெண்டாவது தொழில் ரீதியாக அதில் வந்து ஒன்று விழிப்புணர்வு பண்ணுறது, ரெண்டாவது வந்து நாமெல்லாம் இணைஞ்சு செயல்பட்டு அரசுக்கு நம்முடைய விஷயங்களை எடுத்து சொல்லும்போது நாமளே ஏன் வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்புகளை சிறு ஆய்வுகளை நடத்தி செஞ்சோம்னா நல்லாயிருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணம் ஊட்டிக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நாம் 4-5 விதமாக அப்போவே செஞ்சோம். அப்போ நமக்கு சாதகமான அரசாங்கம் இருந்ததுனால செஞ்சோம். இப்போவும் வந்து சாதகமான அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இதை நாம் எடுத்து செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக நம்மளால் இதை செய்ய முடியும். நிறைய விஷயங்களை செய்ய முடியும். திருப்பூரில் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னால் டெரிவேட்டிவ் பிரச்சனை வந்து பெரிய அளவில் நடுத்தர தொழில்களை பாதித்தது. இங்கே குறிப்பாக இந்த நெட்டட் கார்மெண்ட்ஸ் உற்பத்தியாளர்கள் திருப்பூர் லூதியானா பகுதியில் பெரிய அளவில் உலகம் பூரா பாதிச்சது. ஏன்னா அந்த டெரிவேட்டிவ்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து பேங்கிங் கம்பெனிஸ் நிறைய ஏமாற்றினாங்க. அதுக்கு நம்முடைய உள்ளூர் வங்கிகளும் உள்நாட்டு வங்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. அதுக்கு வந்து நாம் தான் லீட் எடுத்தோம். திருப்பூர் தான் லீட் எடுத்தது. திருப்பூர் லீட் எடுத்து பிரச்சனையை தீர்த்த போது அது மலேசியா, சிங்கப்பூர், ஏசியான் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிற பல நாடுகளை அப்பன்னைக்கு பாதிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் நமக்கு நன்றி சொன்னார்கள். ஆகவே நமக்கு அந்த அந்த செய்யக்கூடிய திறமை பக்குவமானது இருக்கிறது. நாம் அதை இணைஞ்சு செயல்பட்டால் போது இந்த நோக்கில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாநில தலைவர் சிவகுமார் தனது உரையில் அனைவருக்கும் மாலை வணக்கம். லகு உத்யோக் பாரதி அகில இந்திய சிறு குறு தொழிலமைப்பு அதன் கோவை மண்டலத்தினுடைய இன்றைய விழிப்புணர்வு கூட்டம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் MSME காம்படிட்டிவ் ஸ்கீம் நீங்கள் தான் க்ளீன் மேனுஃபேக்சரிங் இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இப்போ லாஸ்ட் வந்து இப்போ இவங்க பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் டீம் வந்து பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புது உறுப்பினர்கள் இதுக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் புது உறுப்பினர்களாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்தையும் வாழ்த்தி வணங்கி முதற்கண் வருகவென வரவேற்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு பேராசிரியர் கனகசபாபதி ஐயா அவர்களை பற்றி நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. அவர் வந்து கோவை மண்டலத்தின் மண்ணின் மைந்தர். அவர் எல்லாத்துக்குமே அறிமுகமானவர். அவர் பல இந்த மாதிரி அவர் சொன்ன சுயசார்பு இந்தியா அது கிட்டத்தட்ட நம்ம பிரதமரை பேசுகிற அளவுக்கு பேசிட்டு போயிட்டார். அதனால் அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆல்ரெடி அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து நம்ம லகு உத்யோக் பாரதி வந்து அகில இந்திய சிறு குறு தொழிலமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸ் போக முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிறு குறு தொழில் அமைப்புக்கு தான் நம்ம அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா பெரிய தொழில்களுக்கெல்லாம் வந்து அமைப்புகள் இருக்குது. பட்டு நம்ம மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் அமைப்புகள் இருக்குது, ஸ்டேட்டில் இப்போது தமிழ்நாட்டில் இயங்குகிற அமைப்புகள் இருக்குது, அசோசியேஷன், நம்மளது ஆர்கனைசேஷன் ராஷ்டிரோதரோ லகு உத்யோக் உத்யமி, அதாவது சிறு குறு தொழில்களின் மூலமாக தேசத்தின் வளர்ச்சி, இதுதான் நம்மளோட குறிக்கோள். நம்ம இதை கான்செப்டாக வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 628 டிஸ்ட்ரிக்டில் நம்ம இந்தியா பூரா நம்ம அமைப்பு இருக்குது. 70,000 மெம்பர்ஸ் நம்ம அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதாவது தொழில் நம்ம மாதிரி கம்பெனி வச்சுருக்கிறவங்க 70,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. 1 லட்சத்தை போய் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது வர்ற செப்டம்பர் 17 வந்து நம்ம பரிவார அமைப்போட 100வது வருஷம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 3,500 மெம்பர்களுக்கு மேலே இருக்காங்க. 24 டிஸ்ட்ரிக்ட்களில் நம்ம அமைப்பு இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 24 டிஸ்ட்ரிக்டில் பிரசிடென்ட் செக்ரட்டரி இருக்காங்க. இது கோவை மண்டலம். கோவை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 6 தமிழ்நாடை வந்து 6 பகுதியாக பிரித்து நம்ம அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதர் அசோசியேஷனுக்கு நம்ம ஆர்கனைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம யாருக்கும் போட்டியோ சார்ந்தவங்களோ கிடையாது. நம்ம அமைப்பு செய்கிற வேலைகள் வந்து
மற்ற அமைப்புகளை விட நம்ம சிறப்பு கவனம் செலுத்தி நம்ம சிறு குறு தொழில்களுக்கு செஞ்சுட்டு வர்றது என்னென்னா, நம்ம ஒரு 9 பில்லர் கான்செப்டுன்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட கடந்த 10 வருடங்களாக பார்த்திங்கன்னா நம்ம அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. போன பீரியடில் இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் திரு மரியாதைக்குரிய விஜயராகவன்ஜி வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம அமைப்போட முன்னாள் மாநில தலைவர். ரெண்டாவது கோயம்புத்தூரோட டீம் வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தி தலைவராகவும், ஜெயகாந்தன் செயலாளராகவும், வாதிராஜன் அவர் வந்து பொருளாளராகவும் பொறுப்பெடுத்திருக்காங்க. ரொம்ப இவங்க ஸ்பீடாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வாழ்த்துக்கிறேன். இந்த கோவை டீமுக்கு உறுதுணையாக முதல்ல எங்கள் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் கோவை டிஸ்ட்ரிக்டோட நல்ல தம்பி இருந்தார். இப்போ ஸ்டேட் செக்ரட்டரியாக அவர் வந்து ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்காரு. அவர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன், அவர் வந்து கான்வே ரவின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அவர் வந்து ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக நம்ம அமைப்புகள் கோவை மண்டலத்தோட அமைப்பாளராக அவருக்கு பொறுப்பில் இருக்கார். ப்ரோக்ராம் தமிழ்நாடு பூராவும் அவரோட தலைமையில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்லலாம் நாங்கள் வந்து பார்த்தா கூட்டம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கம்பெனியை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லி வருவாங்க. இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு நம்ம தகவல் கொடுக்குறதுலேயே இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கீங்க. அது புது உறுப்பினர்கள், எஸ்பெஷலி மகளிர் உறுப்பினர்கள். அது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் அது கீழே அவங்க வந்து இப்போ தொழில் தொடங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மகளிர் உறுப்பினர்கள் அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளஸ்டராக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 50க்கும் மேற்பட்ட மகளிர் உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் ப்ராடக்டாக சிஎஸ்ஐஆர்லேருந்து வாங்கி கொடுக்குறோம். ஐயா சொன்னாங்களே, அதுதான் அதனோட தொடர்ச்சி. நம்ம வந்து வெளிநாட்டில் செய்கிறதெல்லாம் ஏன் இங்கே செய்ய முடியாது? இராணுவ தளவாடங்கள்லேருந்து நம்ம உணவு பதார்த்தங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம அமைப்பில் இருக்கிறவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா பூரா. இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து லடாக் வரைக்கும் நம்மளோட உறுப்பினர்கள் இருக்காங்க. பிஸ்னஸ் கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம அமைப்பில் இருக்கிறனால. ஸோ அது மூலமாக நிறைய பேர் கனெக்டிவில் தொழில் அவங்கவுங்க நம்ம இங்கே பண்ணிகிட்ருப்போம். ஒரு ப்ராடக்ட் வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுக்கோ ராஜஸ்தான் இருக்கிறவங்களுக்கோ தேவைப்படலாம். அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே நம்ம கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்து நம்ம அமைப்பில் அந்தளவு கனெக்டிவிட்டி இருக்கிற அமைப்பு நம்ம ஒரே அமைப்பு தான். அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 பில்லர்ஸ் கான்செப்ட் சொன்னது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 பில்லர் வந்து நம்ம அமைப்போட சம்மந்தப்பட்டது. எதுக்குமே வந்து உறுப்பினர்கள் வேணும். இப்போ கோவையில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 37 உறுப்பினர்கள் ஆரம்பத்தில் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 500-600 உறுப்பினர்களுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. 1000 நம்பர்ஸ் வந்து இந்த இதில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வர்ற ஒரு டிசம்பருக்குள்ளே பண்ணுறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோவை தலைவர்கள். ஸோ அந்த அளவுக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்ம அமைப்பு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக எம்எஸ்எம்இ சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அதில் ஸ்பீக்கர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறோம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற அசோசியேஷன்லாம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. குறைகள் நிறைகளை மட்டும் அந்த செய்கிறதுக்கு உண்டான இதுகள் இருக்கும். ஆனால் நம்ம அமைப்பில் தொழில் வளர்ச்சி முதல் கண் வந்து மெம்பர்களுக்கு உண்டான தொழில் வளர்ச்சி, அவங்களோட குறைகள் நிறைகளை தீர்க்கிறது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கான பாடியில் இருக்கிறதுனால நம்ம மூலமாக நிறைய அமைப்புகள் நம்மகிட்ட வர்றாங்க. அவங்களோட இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஒரு சகோதரத்தோட அனைத்து அமைப்புகளோடும் பயணம் செய்கிறதுனால நம்மளை எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ தொழிலில் குறைகள் நிறைகள் இருக்கலாம், ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கலாம், வேரியஸ் ப்ராப்ளங்கள் இருக்குது. இன்றைக்கி குறைகள் நிறைகள் இல்லாமல் எந்த தொழிலுமே கிடையாது. அதை வந்து தீர்க்கறதுக்கு உண்டான ஐயா சொன்ன ஒரு கருத்து இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம குறைக்குண்டான தீர்வோட போகிறோம். லகு உத்தியோக பாரதியை பற்றி என்னென்னா அந்த குறைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, குறைகளை இப்படி சால்வ் பண்ணணுங்கிறத ஒரு சொல்யூஷனோட அங்கே மினிஸ்டர்ஸுக்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசுகிறோம். அதனால் நம்மளுக்கு தீர்வு இமீடியட்டாக கிடைக்குது. ஸோ மற்றவங்களால நம்ம அப்பாயின்மெண்ட்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கொடுத்தோன்னா உடனே நம்ம அமைப்பு சார்பில் இது கொடுத்தாலும் கவனிக்கப்படுது. இது வந்து நம்மளுக்கு உண்டான ஒரு வரப்பிரசாதம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா B2B மீட்டிங்ஸ் நிறைய நடத்துகிறோம். இப்போ வர நவம்பர் அக்டோபர் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹொசூரில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட்டிங் நடத்த போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய PSUC இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம அமைப்பு சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அல்லாத உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே வந்து
ஒரு தொழிலில் எப்படி அவங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதற்குண்டான எப்படி கண்டினியூட்டி கொடுக்குறங்கிற பற்றி இது அவேர்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தமிழ்நாட்டில் ஒரு 10 இடத்துல நம்ம ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சென்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். லகு உத்யோக் பாரதியோட எக்ஸலன்ஸ் சென்டராக இதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ 6 ஜோனாக தமிழ்நாட்டை பிரித்து நம்ம வேலை செஞ்சுட்ருக்குறோம். கோவை, மதுரை, அந்த மாதிரி திருச்சி, சென்னை, கிரேட்டர் சென்னை, சேலம் ஜோனு, இந்த மாதிரி ஒரு 6 ஜோனாக பிரித்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் அதுக்குள்ளே உள்ளடக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு அட்லீஸ்ட் 6 ஜோன்லேயாவது ஃபஸ்ட்டு எக்ஸலன்ஸ் சென்டர் கொண்டு வரணும், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வரப்போகிற காலத்தில் நம்ம நிறையா வட இந்திய தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம நாளைக்கு வந்து ஏஐ என்ன வந்தாலும் நம்மளுக்கு உண்டான தொழிலாளர்கள், எக்ஸ்பீரியன்ஸான தொழிலாளர்கள் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தந்த மாநிலங்கள் வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு நார்த்தில். இப்போ அதனால் வந்து நம்மளும் அதுக்கு உண்டான ஆட்களை வந்து இங்கே டெவலப் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கு நம்ம அமைப்பில் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதையெல்லாம் வந்து அது போக நம்ம அமைப்போட சோசியல் மீடியா அவர் சத்யநாராயணன் அவர் வந்து நம்ம அமைப்போட கம்யூனிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சீனியர் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரியாக இருந்து இப்போது அடுத்த தரத்துக்கு போயிருக்காரு. ஸோ இது வந்து எக்ஸ்போசர் ஆகிட்டே இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற இந்த மீட்டிங் நாளைக்கு சோசியல் மீடியாவில் எல்லா பக்கம் இந்தியா பூரா வரும். யார் யார் பங்கேற்றுட்டாங்க, எந்த தொழில். இப்போ டைரக்டரி வெளியிட்டிருக்கிறோம் ரீசெண்டாக, மெம்பர்ஸ் டைரக்டரி டிஜிட்டலில் வெளியிடுறோம். மோஸ்ட்லி டிஜிட்டல் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பூரா ரீச் ஆகுது. இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு கோயம்புத்தூர் பிரசிடென்ட்டு இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வேணும், உங்கள் மெம்பர்ஸில் யார் இருக்காங்கன்ட்டு அவங்க தகவல் வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 9 பில்லர் கான்செப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம உபயோகமாக நம்ம கோவை மெம்பர்கள்லாம் பயன்படுத்தி நம்ம தொழிலில் சார்ந்த ஐயா சொன்ன மாதிரி சுய தொழிலில் அது சுயசார்பு பாரதத்தை நம்ம வளமாக்கி நம்ம தேசத்திற்கும் நாட்டிற்கும் நமது தொழிலுக்கும் வளம் சேர்த்து வளர்ச்சி அடைவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். என்ன நேயர்களே, இவங்கெல்லாம் பேசுனது எப்படி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொருத்தராக பேசுனதை தொடர்ந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கு தானே நம்ம தீபம் இயற்கை டிவியை ஆரம்பிச்சிருக்கோம். நமது நாடு முன்னேறணும், நமது தொழில் முனைவோரும் முன்னேறணும், நானும் முன்னேறணும், நீங்களும் முன்னேறணும். அதற்காகத்தான் தீபம் இயற்கை டிவி. இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.